Let us go to the word of God which is given to us for this month, and it is beautiful, and may the Lord do it according to the words of Moses. இம்மாதத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக கடந்து வருவோம். மெய்யாகவே கர்த்தர் இதை மிகவும் அருமையான பாக்கியமாக நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற இந்த நிலையில் மோசேயின் சங்கீதத்திலிருந்து நாம் பார்ப்போம். This is the prayer of Moses. இது மோசே ஏறெடுத்த ஒரு ஜெபமாகும். It is written in the King James version, the prayer of Moses the man of God. ஜேம்ஸ் அரசனின் மொழியாக்கத்தில் தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. And I cannot read only one verse, but I read for you from verse 13 to the last, if it is beautiful. ஒரு வசனத்தை மாத்திரம் என்னால் படித்து முடித்துவிட முடியாது. 13ஆம் வசனம் தொடங்கி கடைசி வசனம் வரை படிக்கிறேன். அருமையான பகுதியை கேளுங்கள். It is written from Psalm 90 verse 13, 14, 15, 16 and 17. I read for you, but 15 in English, but I don't know in Tamil. 90ஆம் சங்கீதம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். 15ஆம் வசனத்தை நான் விசேஷமாக குறிப்பிட விரும்புகிறேன். தமிழில் அது எந்த வசனம் என்று தெரியவில்லை, நீங்கள் கவனியுங்கள். Return, O Lord, how long, and have compassion on your servants. O satisfy us early with your mercy, that we may rejoice and be glad all your days. Make us glad according to the days in which you have afflicted us, the years in which we have seen evil. Let your works appear to your servants, and your glory to their children. And let the beauty of the Lord our God be upon us, and establish the works of our hands for us. Yes, establish the works of our hands. கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். Amen. Amen. The 15 says in English, make us glad according to the days in which you have afflicted us, the years in which we have seen evil. தமிழிலும் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். Let your works appear to your servants, and appear to your servants' children. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. A beautiful passage, the prayer of Moses when the Lord rejected the entire community which left Egypt. He said, no one entering Egypt except for Joshua, Caleb and Eliezer. எகிப்தை விட்டு தப்பி வெளியேறின ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தில் யோசுவா, காலேப் தவிர வேறொருவரும் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் சூளுரைத்து புறக்கணித்த நேரத்தில் மோசே தேவனை நோக்கி ஏறெடுத்த ஒரு அருமையான ஜெப பகுதியாகும் இது. Moses cannot even dream that this has happened to his people whom he brought forth from Egypt as his own. எகிப்திலிருந்து தன்னுடைய சொந்த ஜனங்களாகவே வெளியே அவர் மீட்டு கொண்டு வந்த தன் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து விட்டதை மோசேயினால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. I welcome all viewers from Adisayam, Messiah, and from all other television channels and through YouTube and through the Facebook. இந்த நாளிலேயும் அதிசயம், மேசியா மற்றும் பல தொலைக்காட்சிகள், சமூக வலைதளங்கள், முகநூல் வாயிலாக
வலையொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் தேவ ஜனங்கள் நேயர்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். The good Lord is standing before Moses when he rejected the entire contingent of people who left from Egypt to Israel. எகிப்தை விட்டு இஸ்ரவேலை நோக்கி பயணத்தில் புறப்பட்டு வந்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த சமுதாய ஜனங்களையுமே புறக்கணித்து விட்டு மோசேக்கு முன்பாக நல்ல ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். In verse 11 Moses says, "Who knows the power of your anger? For as the fear of you, so is your wrath." 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? Who knows the power of your anger? How these days are correlating with this prayer of Moses. மோசே ஏறெடுத்த ஜெபத்தின் இந்த பகுதிக்கு நம்முடைய இந்த நாட்களின் சூழ்நிலை எப்படி பொருந்துகிறது என்று பாருங்கள். உமது கோபத்தின் வல்லமையை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? Yes, my dear brothers and sisters in Christ. ஆம், கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, As Moses said, let us forget the days which have passed by till the 10th month. மோசே சொன்னது போல 10ஆம் மாதம் வரைக்கும் கடந்து போன நாட்களை நாம் மறந்து விடுவோம். Let us hear from the Lord that what he has got to do for his children Israel. தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் என்ன செய்ய இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வாய்மொழியாகவே கேட்போம். We have gone through the passage of evil for 10 months and survived. Even many people did not survive. 10 மாதங்களின் ஊடாக பயங்கர தீமையின் தாண்டவ பாதையின் வழியாக நாம் கடந்து வந்தோம். எத்தனையோ பேர் சமாளிக்க முடியாமல் மடிந்து போன நிலையில் நாமோ சமாளித்து உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But the rains and the winter is the season where the virus will not leave any environment so quickly. Please don't forget, as I am mentioning in my message. மழைக்காலமும் குளிர்காலமும் நம்மை சூழ முற்றுகை போட்டிருக்கும் இந்த நாட்களில் வேகமாய் பரவிக்கொண்டிருக்கும் தொற்றுக்கிருமி எந்த காலநிலையும் விட்டு வைக்காது. ஆகவே தயவு செய்து நான் அடிக்கடி என் செய்தியில் குறிப்பிடுகிறது போல கேட்கிற யாவரும் மிகுந்த கவனம் எச்சரிக்கையோடு இருங்கள். May God keep you safe under his wings according to Psalm 91. 91ஆம் சங்கீதத்தின்படி தம்முடைய செட்டைகளின் கீழ் கர்த்தர் உங்களை சுகபத்திரமாய் காத்துக்கொள்வாராக. The Bible says, வேதாகமம் சொல்கிறது, when Moses, the history says, the historian says, Moses could not sleep for many days after the curse of God upon his people whom he brought forth. தேவன் வெளியே மீட்டு கொண்டு வந்த தம்முடைய ஜனங்கள் மீது அவர் கூறின அந்த சாப தீர்வையை மோசையினால் சகித்து கொள்ளக்கூடாமல் பல நாட்கள் அவர் தூங்கவே இல்லையாம் என்று சரித்திர குறிப்புகள் தெரிவிக்கின்றன. And the Lord said to Moses that don't talk about what I have done, but talk to me what I can do for these people. And that's why he says, let the younger, the children be blessed. தேவனுக்கு முன்பாக தேவன் சொன்ன இந்த பெரிய காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மோசே ஏங்கி பரிதபித்து கொண்டு நிற்கும் பொழுது, நான் சொன்ன அந்த காரியத்தை குறித்து மாத்திரம் நீர் பேச வேண்டாம், இனி நான் செய்ய போகிறதை குறித்து மாத்திரம் என் சத்தத்தை கேள் என்று தேவன் சொன்னதற்கு மோசேயோ இந்த வேத பகுதியிலே தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது இறங்க வேண்டும் என்று உம்முடைய கோபத்தின் வல்லமையை அறிந்து கொள்ளவில்லையே என்று பரிதவித்து அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். Let the beauty of the Lord be upon us. கர்த்தருடைய அலங்கார மேன்மை நம் மீது தங்குவதாக. Establish the works of your hands upon us. உம்முடைய கரத்தின் கிரியைகளை எங்கள் மேல் விளங்க பண்ணும். What a beautiful promise. He takes such an oath from the Lord. கர்த்தரிடமிருந்து ஒரு மிகப்பெரிய ஆணையின் உறுதிமொழியின் பிரமாணமாக வாங்கிக் கொள்கிறாரே, எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்கள். When the children of Israel sinned against the Lord, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது they landed up in a foreign country under the hands of Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சார் என்னும் மாமனின் கொடும் கைகளுக்குள்ளாக சிக்கினவர்களாய் அந்நிய தேசத்துக்கு சிறைப்பட்டு போனார்கள். They were just marred and did not know what to do, and that's why the psalm is written that by the rivers of Babylon we sat and we were thinking about the good days that we sowed and we ate in our land. எங்கள் தேசத்திலேயே விதைத்தோம், அறுவடை செய்தோம், புசித்து மகிழ்ந்தோமே,
இதையெல்லாம் எண்ணி நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அழுது புலம்பினோம் என்று சங்கீதமே எழுதப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை உருமாறி விகாரப்படுத்தப்பட்டு விட்டது. But Lord kept everyone in the time dispensation to bring back Israel. ஆனாலும் சிறையிருப்பின் காலத்தில் அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் காத்து பாதுகாப்பாய் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பவும் கொண்டு வந்து சேர்த்தார். One day when everything is going fine in the place of Babylon, the kingship, there came a trouble to the children of Israel. நாளொன்றில் பாபிலோனின் ராஜாங்கத்தில் எல்லாமே இயல்பாக சுமூகமாக போய்க்கொண்டிருந்த சூழலில் இந்த தேவனுடைய இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு பெரிய இக்கட்டு காலம் வந்தது. And the man of God Mordecai hints at his own daughter that it is not safe for us to be like this because we are in the house of the king. We cannot deny the death of all those who are going to die in the name of Jews. நாளொன்றிலே அரண்மனையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளாகிய எஸ்தரை பார்த்து, நாம் யூத குலத்தவர்களாய் இருக்க அரண்மனையில் இருக்கிறபடினால் தப்பிக்கொள்வோம் நினைக்காதே, ஒட்டுமொத்த யூத குலத்தையும் கருவறுக்க சத்துரு செய்திருக்கும் சதிக்குள் நாமும் சிக்கி அழிவது நிச்சயம் என்று யோசனை தெரிவிக்கிறார். As the prayer of Moses is so valiant, மோசேயின் ஜெபம் மிகுந்த பராக்கிரமம் செய்யக்கூடியதாக இருந்தது போலவே, that prayer of Moses reflected on every passage of their children's life in Israel and even in Babylon. அந்த மோசேயின் ஜெபத்தின் மேன்மை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் பாபிலோனில் இருந்தபோதும் கூட இக்கட்டு காலத்தில் கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பராக்கிரமம் செய்தது என்று பார்க்கிறோம். In Esther chapter 4 எஸ்தர் 4ஆம் அதிகாரம் and verse 13, 13ஆம் வசனம், Mordecai said to Esther, do not think in your heart that you will escape in the king's palace anymore than all the other Jews who are suffering. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது என்னவென்றால், நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. Do not think in your heart, my dear daughter, that you will escape because you are in the king's palace, but what is happening to them will fall upon you. என் அருமை மகளே, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறபடியினால் தப்பிக்கொள்வோம் என்று உன் மனதில் நினைத்து விடாதே. வெளியில் இருக்கும் யூதர்களுக்கு நடக்கிற அதே கதிதான் உனக்கு நேரிடும் என்று எச்சரிக்கை அனுப்புகிறார். If you are silent, நீ மௌனமாயிருந்தால் God can raise for himself a deliverer. தமக்காக தேவன் ஒரு விடுதலை நாயகனை தாமே நிச்சயம் எழுப்புவார். Hallelujah. Hallelujah. The Lord was reminding me today about this passage. இந்த வேத பகுதியை இன்றைக்கு கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தினார். If the one who has forgotten you, உங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டியவர்கள் மறந்திருப்பார்கள், ஆனால் the one who has to keep you safe and away from hunger, பசியின் கொடுமைக்கு உங்களை விலக்கி பாதுகாத்து பராமரித்திருக்க வேண்டியவர், if he has forgotten and vanished away, உங்களை மறந்து மாயமாய் மறைந்து போயிருப்பார்கள், ஆனால் or they would have left you and run away, இல்லாவிட்டால் உங்களை பாதியிலே கைவிரித்து விட்டு ஓடி போயிருந்தால், or they were hinting at that you are not good, இல்லாவிட்டால் நீ எதற்கும் உருப்படி இல்லை என்று உங்களை தின்று அரித்துக் கொண்டிருந்தால், God will raise a provider and a deliverer. உங்களை பராமரித்து பேணி காக்கும் ஒரு இரட்சகனை தேவன் எழுப்புவார். In whichever country you are living today, இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, in whichever city you are just hiding yourself, எந்தெந்த பட்டணத்துக்குள் நீங்கள் உங்களை ஒளித்து பதுங்கி இருந்தாலும் சரி, being driven out from your family, குடும்பத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டவர்களாக, from being not provided anything for you, உங்களுக்கு வேண்டி எதையுமே கொடுக்காமல் உங்களை நிர்கதியில் நிற்க வைத்திருந்தாலும், this word stands by it. இந்த வார்த்தை உள்ளபடி அப்படியே உங்களுக்காக நிமிர்ந்து நிற்கிறது. Mordecai says மொர்தெகாய் சொல்லுகிறார், that if you forgotten to do this, God will arise for himself great men. இந்த நேரத்தில் உன் பங்குக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் மௌனமாயிருந்தால் தேவன் தம் பங்குக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும் வல்லவர்களை எழுப்புவார். You became a queen for this matter, my daughter. என் அன்பு மகளே, இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்காகவே நீ ராஜாத்தியானாய்.
My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, how wicked the world is உலகம் எவ்வளவு துன்மார்க்கமாய் இருக்கிறது பாருங்கள். when you have got everything. எல்லாமே உங்களுக்கு இருக்கும்போது, When you have everything in this world to be provided. இக வாழ்வில் கொடுப்பதற்குரிய சகலமும் உங்கள் கைவசம் நிரம்பி இருக்கும்போது, You forget to help others, including your own family many a times. பல நேரங்களில் உங்கள் சொந்த குடும்பம் உட்பட மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்தே விடுகிறீர்கள். Yes. How cruel it is. Can you think about it? இது எவ்வளவு கொடுமையானது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க முடியுமா? Having in your pocket full, உங்கள் பை நிரம்பி இருக்கும்போது, and you give excuses to your own family members or to whom you have to provide, the Lord will find you to be guilty. யாரை கொடுத்து கவனித்து பராமரிக்க வேண்டுமோ சொந்த குடும்பத்துக்கே நீங்கள் கொடுக்காமல் பராமரிக்க சாக்குபோக்கை சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை குற்றவாளியாகவே கண்டுபிடிக்கிறார். Here Mordecai finds Esther in her own estate of princess and prince, that you are to be found guilty, for this matter is what stands before you. இன்றைக்கு இந்த காரியங்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கும் பொழுது, அன்றைக்கு எஸ்தரை எப்படி ராஜாத்தி என்ற நிலையில் மொர்தெகாய் ஒரு குற்றவாளியாக நிறுத்தினார், அதுபோல் நீங்கள் இளவரசியாக இளவரசனாக பிரபுவாய் இருக்கிற நேரத்தில் கை கொடுத்து உதவாமல் நிற்கிற உங்களுடைய நிலைமை குற்றவாளியாக உங்களை நிற்க வைத்திருக்கிறது. At the same time, I tell you, my dear friends, அதே நேரத்தில் அன்பானவர்களே உங்களுக்கு சொல்லுவேன், God will raise a provider for you. உங்களை பராமரிக்கக்கூடிய ஒருவரை தேவன் எழுப்புவார். Don't depend upon man. மனிதனை சார்ந்திருக்காதீர்கள். A provider is already being made. பராமரிப்பாளர் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு விட்டார்கள். A provider is made from heaven for you. உங்களுக்காகவே பரலோகத்தில் இருந்து உங்களை பராமரிக்கும் ஒருவர் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். Apply this in your life. உங்கள் வாழ்க்கைக்கு இதை அப்படியே ஏற்புடையதாய் பொருத்திக் கொள்ளுங்கள். Are you downtrodden, pushed away? இன்றைக்கு நீங்கள் எல்லாராலும் தள்ளுண்டவர்களாக மிதிபட்டு கிடக்கிறீர்களோ? Your father has become rotten. உங்களுடைய கால் சூழ்நிலைகள் எல்லாம் கெட்டு போய் விட்டது. Your parents would have become nothing. உங்கள் பெற்றோர்கள் ஒன்றுமில்லாமல் போய் இருந்திருப்பார்கள். What is matter? காரியம் என்ன? God stands by you. தேவன் உங்கள் பட்சத்தில் துணையாக நிற்கிறார். Your prayers are more valiant. That's why Moses prayed to the Lord and telling, let the servants' children, that means the people of Israel and their children, இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே மோசே உம்முடைய ஊழியக்காரர்களுடைய வம்சங்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நிலையில் உங்கள் ஜெபம் தேவனிடத்தில் பராக்கிரமம் செய்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Where are you today? எங்கே இருக்கிறீர்கள்? Why are you disguising yourself? ஏன் மாறுவேடம் பூண்டு மறைந்திருக்கிறீர்கள்? How can you disguise before God? தேவனுக்கு முன்பாக எப்படிங்க நீங்கள் வேஷம் மாற முடியும்? Don't disguise. வேஷம் மாற வேண்டாம். Come openly out and say, Lord, I agree with you. உள்ளபடி வெளிப்படையாக வந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு நான் மனதிறங்கி சம்மதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Return to your family. உங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பி வாருங்கள். Take up the responsibility. உத்தரவாதத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Your God will guide you to victory. உங்கள் தேவன் உங்களை ஜெயத்துக்கு நேராக வழிநடத்துவார். What can man do unto you when God is for you? தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது அப்படி மனுஷனான உங்களுக்கு என்ன கேடு செய்து விட முடியும்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, it pricked the heart of the queen. ராஜாத்தியின் இருதயத்துக்குள் அது குத்தி துளைத்தது. Yes, she came to a realization, it is me and me only. நான் தான், இந்த பொறுப்பு என் மீது தான் இருக்கிறது என்ற உணர்வை அடைந்தார்கள். That is the love of God. அதுதாங்க தேவனுடைய அன்பு. That is the love of Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பாகும். When he entered Nain, நாயின் ஊருக்குள் நுழைந்த உடனேயே he did not see the boy, but she saw the woman running behind as a woman lost her husband. வாலிபனை அவர் கண்கள் பார்க்கவில்லை, கணவனை இழந்த கைம்பெண்ணாய் அந்த பாடையின் பிறகு அழுது வருகிற அவளை பெண்ணை தான் பார்த்தார். This young man can go to the heaven. இந்த வாலிபன் இப்பொழுது பரலோகத்துக்குள் போய் இருக்க கூடும். But without that man, this woman cannot live. ஆனால் அந்த மனிதன் இல்லாமல் இந்த பெண்ணால் உயிர் வாழவே முடியாது என்பதை உணர்ந்தார். See how he loved the mother and the son relationship. தாய் மகன் உறவை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை பாருங்கள். He made him to arise and said, woman, here is your son.
அவனை உயிரோடு எழுப்பி நிறுத்தி ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று ஒப்பு கொடுக்கிறார். What a love and gratitude of great compassion. எவ்வளவு பெரிய அன்பு, மனதுருக்கத்தின் மாபெரும் நன்றி அறிதல் அல்லவா? He never changes. அவர் மாறுவதே இல்லை. Are you today without your children? பிள்ளைகளற்றவர்களாய் இன்றைக்கு நீங்கள் நிர்கதியில் இருக்கிறீர்களோ? Or your children withered? இல்ல உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உதிர்ந்து போய் விட்டார்களோ? Where you stand today? இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் காணப்படுகிறீர்கள்? A dry tree. ஒரு பட்டு போன மரமா? A dry tree is comparable to a woman who lost everything in her life. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்திருக்கிற ஒரு பெண்ணை பட்டமரத்துக்கு தான் ஒப்பிடுகிறார்கள். A man who lost everything in life is a dry tree. எல்லாவற்றையும் வாழ்க்கையில் பறிகொடுத்து நிர்கதியாய் நிற்கும் மனிதன் பட்டமரத்துக்கு சமம். The Bible says. வேதம் சொல்லுகிறது. Esther immediately agreed. எஸ்தர் உடனடியாக சம்மதித்து ஒப்புக்கொள்கிறார்கள். But I will pray before that I go to reclaim the order which is given to be destroyed. யூதர்களை அழிக்கும்படி பிறப்பிக்கப்பட்ட ராஜ உத்தரவை திரும்பவும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஜெபத்தோடு ராஜ சமூகத்துக்குள் பிரவேசிப்பேன். That is the prayer that even Moses made to the Lord. அதே ஜெபத்தை தான் இன்றைக்கு மோசேயும் கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்கிறார். That is the prayer even every man of God offered in their crisis and trials and troubles. ஒவ்வொரு தேவ மனிதரும் தங்கள் வாழ்க்கை நெருக்கடியான போராட்டத்தின் பிரச்சனையின் மத்தியில் அதே ஜெபத்தை தான் ஏறெடுத்திருக்கிறார்கள். Where are you today? இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Man can stop you from running here and there. Man can say I cannot give, but man cannot prevent you to make a powerful prayer of real blessing. நீங்கள் அங்கும் இங்கும் ஓடி திரிவதை வேண்டுமானால் மனிதன் தடுத்திருக்கலாம். என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று மனிதன் கைவிரித்திருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய வலிமை வாய்ந்த ஜெபத்தின் வீரியத்தை மனிதனால் அணைபோட்டு தடுக்கவே முடியாது. One camp of Mordecai praying, one camp of Esther praying. இங்கே மொர்தெகாயின் ஒரு படை ஒரு முகாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே எஸ்தருடைய மறுபாளையமோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Either death or agreement to reclaim or to squash the order. மரணம் அவர்களை சந்திக்க வேண்டும், இல்லாவிட்டால் அரசாணையின் ராஜ உத்தரவை செல்லாமல் போக பண்ணத்தக்கதாக ராஜாவிடம் மறுபடியும் உரிமை கோரி நிலைநாட்ட வேண்டும். No one understands the mind of the king. ராஜாவின் மனதை ஒருவரும் புரிந்து கொள்வதில்லை. Nobody understands the mind what the king sits every day. ஒவ்வொரு நாளும் ராஜா தன்னுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவன் மனதில் என்ன யோசிக்கிறான் என்பதை யாரும் அறிவதில்லை. Because he is a Persian and he is not known to any of the Jews. அவன் பாரசீகத்தை சார்ந்தவன், யூதர்களுடைய வழிமுறைகள் ஒன்றும் அறியாதவன். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, the Lord stands in between. கர்த்தர் இதற்கு இடையில் நடுவாக நிற்கிறார். The Lord stands in between. கர்த்தர் இவர்களுக்கு இடையில் நிற்கிறார். And the Lord proclaims that he will stand by his people for the prayers that he heard from Moses to Esther and Mordecai. அந்நாளில் மோசேயின் மூலமாக ஏறெடுக்கப்பட்ட அந்த ஜெபத்தின்படியே இன்றைக்கு எஸ்தர் மொர்தெகாயின் ஜெபத்திற்கு பதிலளிக்கும்படி தம்முடைய ஜனங்களுக்கு சகாயம் பண்ணும்படி கர்த்தர் எழுந்தருளுவேன் என்று சொல்லுரைக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the fasting was over. உபவாசம் முடிந்து விட்டது. Understand? புரிந்து கொள்ளுங்கள், The fasting is over. உபவாசம் முடிந்தது. And the real test for Esther started. இப்பொழுதுதான் எஸ்தருக்கான உண்மையான சோதனையே ஆரம்பிக்கிறது. That is Christian life many a times. பல நேரங்களில் கிறிஸ்தவ ஜீவியம் இப்படித்தான் இருக்கும். I prayed, நான் ஜெபிக்கிறேன், I may walk away. நான் ஜெபித்து விட்டு போய் விடலாம். Let my Lord come behind me and do things. என் ஆண்டவர் எனக்கு பின்னாலே வந்து காரியங்களை செய்யட்டும். May God forbid he is not a beggar to run behind you. உங்களுக்கு பின்பாக ஓடி வருவதற்கு தேவன் ஒன்றும் கையேந்தி திரிகிறவர்கள் என்பதை சொல்லுகிறேன். ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக. Because many people think that after prayer, after coming to church, after getting prayed by a man of God, that everything will come pass in your life surely and around you. ஜெபித்த பின்பு, தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த பின்பு, தேவ மனுஷன் உங்களுக்காக ஜெபித்து முடித்த பின்பு எல்லாமே உங்கள் பின்பாக தேடி வந்துவிடும், உங்களை சுற்றி சுற்றி வரும் என்று பலர் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். After that you have to follow God diligently and work with God. செய்ய வேண்டிய தேவன் நீதியை நிறைவேற்றின பின்பு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையின்படி உத்தமமாய் தேவனுக்குன்பாக காணப்பட வேண்டும். She put on the royal robes. ராஜவஸ்திரத்தை தரித்துக் கொண்டாள். And in the inner court she walked across to the king's place. ராஜாவின் உள் அரண்மனை முற்றத்துக்குள்ளே நடந்து போகிறாள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the first acknowledgement God is that the king draw the scepter towards her to acknowledge, to hear her.
எஸ்தர் எந்த காரியமாய் வந்திருக்கிறார்கள் என்பதை விசாரிக்கும்படி ராஜா தன் கரத்தில் இருக்கும் பொற் செங்கோலை நீட்டினதுதான் கர்த்தரிடமிருந்து அவளுக்கு கிடைக்கிற முதலாவது அங்கீகாரமாகும். Hallelujah. Hallelujah. Favored in heaven. பரலோகத்திலே தயவு பெற்றிருக்கிறார்கள். Received on earth. பூமியிலே அதை பெற்றுக்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. That is the great grace of God. அதுதான் தேவனுடைய மிகுந்த கிருபையாகும். You need the grace of God to be driven towards great blessings. பேராசீர்வாதங்களுக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டுமானால் உங்களுக்கு தேவ கிருபை வேண்டும். It's not money matters, but it is the works of God in the life of Esther and Mordecai. இது பணம் சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை. எஸ்தர் மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட தேவனுடைய கிருபையின் கிரியையாகும். The king held out the crown and with his scepter in his hands he raised it towards her, the Bible says. வேதம் சொல்லுகிறது ராஜாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கையில் இருந்த பொற் செங்கோலை எஸ்தருக்கு நேராக நீட்டினான். And having touched it, she says, and he says, what do you wish? And what is your request? எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்ட உடனேயே ராஜா அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? The Lord worked in his mind that she has come for a great purpose. மிகப்பெரிய நோக்கத்தை முன்னிட்டு ராஜ சமூகத்துக்குள் எஸ்தர் வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அந்த ராஜாவின் தலையிலே உரைக்க பண்ணினார். That is the prayer of Moses. அதுதானே மோசேயின் ஜெபம். Moses says, let your works be known to us. கர்த்தாவே உம்முடைய கிரியைகளை எங்களுக்கு விளங்க பண்ணும் என்று தான் மோசே ஜெபிக்கிறார். Establish the works of our hands to us. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களுக்கு ஸ்திரப்படுத்தும். Establish the works of our hands. எங்கள் கைகளின் கிரியைகளை நிலைப்படுத்தும். Immediately what we say, we go, we work, let me earn a fat salary. உடனே நாம் என்ன சொல்லுகிறோம்? போவோம், உழைப்போம், நல்ல கொழுத்த சம்பளத்தை வாங்கிக் கொள்வோம். If the grace of God is with you, தேவ கிருபை உங்களோடு கூட இருக்குமானால் it is possible. இதெல்லாம் சாத்தியம்தான். If you throw this message away into the dustbin, then how can you be a blessing? இன்றைக்கு கேட்கும் இந்த செய்தி நீங்கள் குப்பை தொட்டியில் எரிந்து விட்டால் உங்கள் ஆசீர்வாதத்தை எப்படி நீங்கள் உரிமை கோரி பெற முடியும்? There is two things the king replies to her favor and to the great joy of her life. அவள் வாழ்க்கையிலேயே சொல்ல முடியாத பெருமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவளுக்கு தயவு செய்வதற்கென்று ராஜா இரண்டு கேள்விகளை கேட்கிறான். She did not jump to it. அதற்கு அவள் உடனே இணைந்து குதித்து விடவில்லை. She had a plan to approach God's favor in her life. தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு அணுகுமுறையை கையாள்கிறாள். She says, I want you and the man who is cruel to her, Amen, to come to me for a banquet. ராஜாவாகிய நீரும் பெரும் கொடுமைக்கு காரணவாதியாய் இருக்கிற ஆமானும் நான் வைக்கிற ஒரு விருந்துக்கு வர வேண்டும் என்று முன் ஒரு வேண்டுகோள் வைத்தாள். Yes, they both arrived on chapter 7 of Esther. எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தில் இருவரும் எஸ்தர் வைத்த விருந்துக்கு வருகிறார்கள். Again the king was kindled by the power of the Lord and by the grace of God. He explains the same thing to her by his own wisdom created by God. மறுபடியும் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினால் அந்த ராஜாவுக்குள்ளாக எஸ்தருக்கு தயவு செய்ய பொருட்டாக அவனுடைய மனதின் நினைவுகளை எல்லாம் தூண்டிவிட்டபடியினால் மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறான். The order is going and every day the Jews are being killed. அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. தினந்தோறும் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, the king speaks the same thing that he spoken in his royal throne. ராஜ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது சொன்ன அதே வார்த்தைகளை மீண்டும் இங்கே ராஜா சொல்லுகிறான். Who made it? இதை செய்தவர் யார்? Don't speak it is king made it. ராஜா தான் இதையெல்லாம் செய்தார் என்று சொல்லிவிடாதீர்கள். If you say king made it, then you will become a zero. ராஜா தான் செய்தார் என்று சொன்னால் நீங்கள் பூஜ்யமாகி விடுவீர்கள். Why we preach this? Because it is God's doing and it is marvelous in our eyes. இது தேவனுடைய செய்கை, இதனுடைய பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு இதை பிரசித்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, what is your petition, Queen Esther? It shall be granted. And what is your request of the kingdom? It shall be done. எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தின் பாதி மட்டும் வேண்டுமானாலும் கேளது உனக்கு கொடுக்கப்படும் என்றான். What a great opportunity for her to acquire the kingdom. Well, belongs to the Persia. பாரசீகனுக்கு சொந்தமான சாம்ராஜ்யத்தையே சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக அவளுக்கு காண்பிக்கப்பட்ட இந்த தயவு எவ்வளவு பெரியது என்பதை கவனியுங்கள். Just think about it. சற்று சிந்தித்து பாருங்களேன். A Jewish traditional girl,
யூத பாரம்பரியத்தை சார்ந்த ஒரு யூத குல மங்கை, given conferred by the uncle, don't give explanation about your heritage. உன் குலத்தை, பூர்வோத்தரத்தை, கோத்திரத்தை குறித்து யாருக்கும் ஒன்றும் தெரிவிக்க வேண்டாம் என்று சித்தப்பா கொடுத்த யோசனையின்படி அமைதி காத்தவள். And the king says, I will give half of the kingdom to you. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து ராஜ்யத்தின் பாதி மட்டும் வேண்டுமானாலும் கேள், உனக்கு தருவேன் என்று ராஜா சொல்லுகிறான். Where are you today? இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Have you run away from your kingdom? உங்கள் ராஜ்யத்தை விட்டு நீங்கள் துரத்துண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ? Have you dropped out from the genealogy of your parenthood? உங்கள் பெற்றோர்கள் பெற்றெடுத்த பெரிய வம்சத்திலிருந்து உங்களை வெளியே தூக்கி எறிந்து விட்டார்களோ? Where are you today? எங்கே இருக்கிறீர்கள்? Who is responsible for this pathetic life? பரிதபிக்கப்பட்ட இந்த சோகமான உங்கள் கோர வாழ்க்கைக்கு உத்தரவாதி யார்? Who is responsible? யார் அதற்கு உத்தரவாதி? How many people? எத்தனை பேர்? How can you count it? எப்படி அதை எண்ண முடியும்? How can you make them responsible? அவர்களை எப்படி நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வைக்க But I முடியும்? tell you tonight, ஆனாலும் இந்த இரவு நான் உங்களுக்கு my சொல்லுவேன், God will favor your life. என் தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு தயவு காண்பிப்பார். And He will bring blessings across your life. உங்கள் வாழ்க்கையின் ஊடாக ஆசீர்வாதங்களை அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். You don't worry about your origin. உங்களுடைய தோற்றத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட You வேண்டாம். don't worry about from where you came. எங்கே இருந்து வந்தீர்கள் என்பதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். But today who you are, the Lord wants to come to your life today. இன்றைக்கு நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை உணரும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்று Nothing is impossible with the Lord. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Only believe. விசுவாசியுங்கள் போதும். All things are possible. எல்லாம் கூடும். All things are possible. எல்லாம் கூடும். The Bible says வேதம் சொல்லுகிறது, she made the banquet beautiful. அவ்வளவு சிறப்பாய் அந்த விருந்தை அமைத்தார்களாம். And the king was not able to withstand the time of the secret that she holds in her heart. இருதயத்துக்குள்ளாக எஸ்தர் கட்டிக்காக்கும் ரகசியத்தை கேட்க ராஜாவுக்கு நேரம் தான் போதவில்லை. Yes, he is confused in his mind that she made such a banquet and he did not know that what the matter is. இவ்வளவு பெரிய விருந்தை சிறப்பாக ஏற்படுத்தி செய்திருக்கிற இந்த எஸ்தருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது, அவள் என்ன கேட்க போகிறாள் என்று ராஜாவுக்கு ஒன்றும் புரியவில்லை, குழம்பிக் கொண்டிருக்கிறார். As Moses said in his prayer, மோசே தன் ஜெபத்தில் குறிப்பிட்டது போலவே, she tells me and my people, we are being sold out. நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டு விட்டோம் என்று அங்கலாய்க்கிறாள். Annihilated. நாங்கள் நிக்கிரகம் பண்ணப்படுவதற்காக ஒதுக்கப்பட்டு விட்டோம். And we are being sold as male and female. ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் நாங்கள் விற்கப்பட்டு விட்டோம். We are made as slaves and slaughtered. நாங்கள் அடிமைகளாக வெள்ளாட்டிகளாக விற்கப்பட்டு இருக்கிறோம். But your king cannot compensate the loss that we are going through in our life. இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போகிற இந்த ராஜாவின் நஷ்டத்துக்கு நீர் ஈடுகட்ட முடியாது என்கிறாள். What a daring reply she gives in the authority of the Lord God Almighty. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய அதிகாரத்தின் பேரில் எவ்வளவு துணிவான பதில் இது. The Lord says hundreds of people are today like this in this manner. இந்த நிர்கதியில் நூற்றுக்கணக்கானோர் காணப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Who can compensate your loss today? இன்றைக்கு உங்கள் நஷ்டத்துக்கு யாரால் உத்தரவாதம் பண்ணி ஈடுகட்ட முடியும்? The enemy could never compensate for the king's loss, says Esther. ராஜாவுக்கு ஏற்படும் நஷ்டத்துக்கு சத்துருவால் உத்தரவாதம் பண்ண முடியாது என்று எஸ்தர் அங்கே ஒரு பெரிய சூளுரை மேற்கொள்ளுகிறார்கள். That is life today. அதுதான் இன்றைய வாழ்க்கையா இருக்கிறது. How many you lost in life? எத்தனை பேரை வாழ்க்கையில் இழந்திருக்கிறீர்கள்? How good things you lost in life? எவ்வளவு நன்மையான பாக்கியங்களை வாழ்வில் பறிகொடுத்திருக்கிறீர்கள். Some would have dead and gone even before you are blessed in your family. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்னமே பலர் குடும்பத்திலிருந்து மரித்து போய் இருக்கலாம். Do not worry. கவலைப்படாதீர்கள். That's what Moses says. அதைதானே மோசே சொல்லுகிறார். You made them to perish in the wilderness. வனாந்தரத்தில் நீர் அவர்களை மாண்டு போக பண்ணினீர். But the parents and the children who are living, let them see the blessing of yours. உயிரோடும் ஈந்திருக்கும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் உம்முடைய பேராசீர்வாதத்தை காணட்டுமே என்று பரிதவிக்கிறார். Who is he, says the king. அவன் யார் என்று ராஜா கேட்கிறார். Who is he who dared to presume his heart to do such things? இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? My dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலும் உன் தேவன் கேட்கிறார், உன் வழக்கை என்னிடத்தில் ஒப்புவித்து விடு. எஸ்தர் ஒப்புவித்த வழக்கை வைத்து விடு. உனக்காய் சிபார்சுகளை நான் உண்டாக்குவேன். உன் ஜீவனுக்கு ஈடாய் நான் உனக்கு நன்மைகளை தருவேன். உன்னை விரோதித்தவர் யார்? உன் பெற்றோர், உன் பிள்ளைகள், உன் சிநேகிதர்,
உன் அன்பான கணவன் யார் அது? உன் மனைவி யாராயிருந்தால் அதற்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய எல்லா இழப்பையும் மீட்டு தருவதற்கு நான் உறுதியாக இந்த நாளிலே நிற்கிறேன். நீ இழந்த யாவையும், நீ இழந்த எல்லா வருஷங்கள் மாதங்களையும் உனக்கு கூட்டி நன்மையாய் தருவேன். Hallelujah. Hallelujah. I will compensate all the losses of your life in months and in years. பல மாதங்கள் வருடக்கணக்கில் நீங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்பவும் மீட்டு கொடுப்பேன். Who is that? Who is that? இதை செய்வது யார்? யார் அவர்கள்? Esther says the adversary and the enemy is your first minister Haman. சத்துருவும் பகைஞனுமாகி அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்று எஸ்தர் பதிலுரைக்கிறார்கள். She says it is he only. ராஜாவே இவன் தான் அந்த துணிகரக்காரன் என்று ஆமானை அடையாளம் காட்டுகிறார். What would have been the great day in the life of Mordecai and Esther in all the Jews in the Persian kingdom? பாரசீக சாம்ராஜ்யம் எங்கும் பரவி வாழும் ஒட்டுமொத்த யூதர்கள் மொர்தெகாய் எஸ்தர் வாழ்வில் அது எவ்வளவு மகத்தான மகிழ்ச்சி நாளாய் இருந்திருக்கும் பாருங்கள். Mordecai brought the order and says this order is going across the Persian kingdom to kill our friends and neighbors. எங்கள் நண்பர்கள் எங்கள் அயலகத்தார் யூதர்களை கருவறுக்கும்படி பாரசீக சாம்ராஜ்யமும் இந்த ராஜ உத்தரவின் அரசாணை பரவி கொண்டிருக்கிறதே என்ற அரச சட்ட நகலை மொர்தெகாய் ஒப்படைக்கிறார். He got up from the banquet and rushed into the palace garden that he cannot accept what is done by Haman. ஆமான் செய்த இந்த கொடூரமான செயலை அங்கீகரிக்க மனமில்லாதவராக விருந்திலிருந்து எழுந்த ராஜா நேரடியாக வேகமாய் போகிறார். When he came back into the banquet, that fellow was in the couch of the queen. ராஜா பந்தி அந்த விருந்து சாலைக்குள் திரும்பி வரும் பொழுது ஆமானோ எஸ்தருடைய மெத்தையின் மேல் விழுந்து கிடக்கிறான். He was in the couch and the king said, "You dare to do this?" That's all. He was hanged in the virtue of this act. ராஜ ஸ்திரீயினுடைய மெத்தையின் மேல் விழுந்து கிடந்த ஆமானை கண்ட ராஜா கோபத்தில் கொதித்து என் கண்களுக்கு முன்பாகவே இவன் பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்று கேட்டதும் அவ்வளவுதான் அவனுடைய மேன்மையெல்லாம் பறிக்கப்பட்டு விடுகிறது. Verse 9 of chapter 7. 7ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம். Arbona the eunuch said to the king, the gallows he made in his house courts, that what he prepared for Mordecai, let him be hanged in it. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசினா மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, if the anger of the Lord kindled against your enemies, உங்கள் சத்துருக்களுக்கு எதிராக தேவனுடைய கோபம் மூண்டு விடுமானால், against your adversaries, உங்கள் எதிராளிகளுக்கு எதிராக கர்த்தர் கோபம் மூண்டு விட்டால், I vouch you tonight in the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தில் இன்றிரவு நான் உங்களுக்கு உறுதிமொழியிட்டு ஆணையோடு சொல்கிறேன், immediate deliverance will come from the Lord. உடனடியான விடுதலை கர்த்தரிடமிருந்து களமிறங்கி விடும். If not for God, who can save your life? தேவன் மாத்திரம் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை வேறு யாரால் ரட்சிக்க முடியும்? My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, he prepared the gallows. He said, who's looking at me? I am the one who is going to do everything. My God whom I serve, the heathen God will make everything, and I will put that fellow who did not bow down before me in the gallows. அன்றைக்கு எனக்கு முன்பாக அரண்மனையில் வணங்கி தலைகுனிய தவறின இந்த மனிதனை நான் தூக்கு மரத்தில் ஏற்று கொலை செய்வதற்கு ஏதுவாக என் தேவர்களுக்கு முன்பாக நிற்கிற நான் இந்த தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். யார் என்னை பார்த்து கேள்வி கேட்க முடியும் என்று ஒரு பெரிய ஆணவத்தில் அவன் சீறிக்கொண்டிருக்கிறான். In the Persian kingdom, a Persian minister was hanged by God's power and authority over Mordecai and Esther. மொர்தெகாய் எஸ்தர் மீது இருந்த தேவனுடைய அதிகாரப்பூர்வமான வல்லமையின் மேன்மையினால் பாரசீக சாம்ராஜ்யத்தில் பாரசீக மண்ணின் மைந்தனாய் இருந்த ஒரு பிரதான மந்திரி தூக்கிலிடப்படுகிறான். Today I tell you, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், your God fights your battles. உங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். Your battles are not fought in the courts. Your battles are not fought in the places of migration. Your battles are not fought before the ministers. Your battle is fought in the presence of the Lord for victory.
உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் நீதிமன்றங்களிலேயோ குடிபெயர்ந்த இடங்களிலேயோ மனுஷர்களுக்கு முன்பாகவோ வழக்காடப்படுவதும் இல்லை, போராடப்படுவதும் இல்லை. நீங்கள் ஜெயிப்பதற்கு ஏதுவாக தேவ பிரசன்னத்திலே உங்களுக்காக யுத்தம் நடக்கிறது. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, your God is a God who watches over you. உங்கள் தேவன் உங்கள் மீது மிகவும் கண்ணோக்கமாய் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். After the prayer of Moses, மோசேயின் ஜெபத்திற்கு பின்பு they all went and abiding in the plains of Moab, the history says. சரித்திரம் சொல்லுகிறது அவர்கள் அனைவரும் போய் மோவாபின் சமவெளியில் பரவி இருக்கிறார்கள். They were all abiding, and Moses offered his prayers when they were peacefully in the plains of Moab, because that place the Lord said, you cannot battle. Moab is a seed I have given long before as inheritance. மோவாப் சேயீர் தேசத்தாருக்கு வெகு காலத்துக்கு முன்பே நான் சுதந்திரமாய் கொடுத்து விட்டேன். ஆகவே மோவாப் தேசத்துக்கு எதிராக நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது, அது சமாதான தேசம், நீங்கள் அந்த வழியாய் தான் கடந்து போய்விட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருந்தபடியினால் இவர்கள் மோவாபின் சமவெளியில் அமைதியாய் படுத்திளைப்பாருகிற நேரம் மோசே தேவனுக்கு முன்பாக போய் ஜெபிக்கிறார். And the prayers the Lord answered immediately. அந்த ஜெபத்திற்கு தேவன் உடனடியாக பதிலளித்து விட்டார். A foolish king came against in an unknown manner against the children of Israel. என்ன செய்கிறோம் என்பதையே அறியாமல் ஒரு புத்தியீன ராஜா இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராக தேவையில்லாமல் போர்க்குடி பிடித்து விட்டான். But God met the man of God who have to pronounce judgments in his name. தேவனுடைய நாமத்தில் சாபமான தீர்ப்பை விதிக்க இருந்த தேவ மனுஷனை தேவன் ஆட்கொண்டார். The Bible says in Numbers chapter 23 and verse 4. என்னாகமம் 23:4 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, When he made the burnt offering and standing to pronounce the judgments. அவன் எல்லா தகன பலிகளையும் செலுத்தி அந்த சாப விதிப்பை கூறுவதற்காக எழுந்து நிற்கும் போது The Lord met Balaam, the Bible says. வேதம் சொல்லுகிறது தேவன் பீலேயாமை சந்தித்தார். Hallelujah. ஹல்லேலூயா. See the great transaction of God's speaking with this man to save and to bless Israel. இஸ்ரவேலரை ஆசீர்வதித்து ரட்சிப்பதற்காக இந்த மனிதர்களோடு தேவன் எவ்வளவு பெரிதாக சம்பாஷித்து பேரம் பேசுகிறார் என்பதை பாருங்கள். An interpretation of God's blessing upon the mouth of Balaam. தேவனுடைய ஆசீர்வாதங்களின் விளக்க உரை பீலேயாமின் வாயிலிருந்து வெளிப்படுகிறது. Balaam says, when God came to him, I have prepared 7 altars and I offered a bull upon each altar and a ram. தேவன் தன்னை சந்தித்த உடனே பீலேயாம் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். See, my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கவனியுங்கள். don't pass by this passage very quickly. அவசரப்பட்டு இந்த வேத பகுதியை சட்டென்று கடந்து போய் விடாதீர்கள். The firewoods belong to Balak. Balak the king. Balak the king, the firewoods for the offering. அந்த பலி செலுத்துவதற்கான விறகுகள் எல்லாமே அங்கிருந்த பாலாக் ராஜாவுக்கு தான் சொந்தம். And the altars were made by Balak. பலிபீடங்களையும் பாலாக் தான் கட்டினான். And the offerings which was made, the bull and the ram, belongs to the Moabites. பலி செலுத்தப்பட்ட காளைகளும் ஆட்டுக்கடாவும் மோவாபியருக்கு சொந்தமானவைகள் தான். But the blessing comes from heaven. ஆனால் ஆசீர்வாதங்களோ பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. Hallelujah. 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 That is the secret of God's doing, and it is marvelous in our eyes. இதுதான் தேவனுடைய செய்கைகளின் அதிசயமான ரகசியம், இதன் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. He made him to make the altar. He made him to prepare it from the morning. They made it at Carmel before Elijah, and nothing happened till evening. அவர்களே காலை முதற்கொண்டு மத்தியானம் வரைக்குமாக பலிபீடங்களை கட்டி எலியாவுக்கு முன்பாக பலிகளை செலுத்தி என்னென்னமோ பார்க்கிறார்கள், ஒரு சலனமும் இல்லை. But in the evening the fire came, licked the water and the offering. சாயங்காலத்திலோ அக்கினி இறங்கியது, பலிபீடத்தோடு அந்த தண்ணீரையும் மண்ணையும் நக்கி போட்டது. See, that is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை என்பதை பாருங்கள். That is the superiority of God in his times at any place, even today. அன்று மாத்திரமல்ல, இன்று வரைக்கும் தேவன் தம்முடைய நேரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலோங்கி கோலோச்சி நிற்கும் மேன்மை இதுதான். Last week by this time I was troubled in mind that Crystal, the girl, was suffering, and do you know what is her oxygen level? It was 76,
and nobody revives from 70, 76 oxygen level from COVID. கோவிட் 19 பாதிப்புக்குள் சிக்கிவிட்ட யாரானாலும் பிராணவாயின் அளவு 70-76க்கு கீழ் வந்துவிட்டால் உயிர் பிழைத்ததாக சரித்திரமில்லை. கடந்த வாரம் இதே நேரம் பாதிக்கப்பட்டிருந்த அன்பு சகோதரி கிறிஸ்டல் அவருடைய உடல்நிலை குறித்து நான் மிகுந்த கலக்கத்தோடு என் ஆவிலே வருந்திக் கொண்டிருந்தேன். When the night after when she got admitted, and today they said her oxygen level has come to 98, more than normal. அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து இன்றோ அவருடைய பிராணவாயுவின் அளவு 98ஐயும் கடந்து 100க்கும் அதிகமாகி விட்டதாக சொல்லுகிறார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, if God is not with you, தேவன் உங்களோடு கூட இல்லை என்றால், if God did not answer all your prayers that you made, நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதிலளித்திருக்கவில்லை என்றால், if one example is given, God stands by every prayer. ஒரே உதாரணம் தான் தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் பக்கபலமாய் நிற்க என்பதற்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. From the time of the years we were started praying for these patients, almost everyone, 99% everybody have passed and come out of this bondage from hospitals. கொடுமையான இந்த நோய் கிருபையின் தொற்றுக்குள்ளாகி மருத்துவமனையில் மக்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திலிருந்து நாங்கள் யார் யாருக்கு ஜெபித்தோமோ அவர்களில் 99% மக்கள் மருத்துவமனையின் பாதிப்பிலிருந்து சுகம் பெற்று வீடு திரும்பி இருக்கிறார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord has put a word unto the Moab king's ears through Balaam. பிலேயாமின் மூலமாக கர்த்தர் அந்த மோவாபிய ராஜாவின் செவிகள் கேட்க ஒரு வார்த்தையை அங்கே வெளிப்படுத்துகிறார். There he brought Esther and the king together, but here he made his prophet alone to speak, and the king referred as against the word of God. அங்கே ராஜாவையும் எஸ்தரையும் தேவன் ஒருங்கிணைத்து தம் கிரியையை வெளிப்படுத்தினார். இங்கே தம்முடைய தீர்க்கதரிசி ஒருவரை மாத்திரமே கொண்டு வந்து நிறுத்தி அந்த ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். This is the first act of the Lord after the psalm sang by Moses as a prayer unto God. தேவனை நோக்கி ஒரு ஜெபமாக மோசே அந்த சங்கீதத்தை பாடிய பின்பு தேவன் களமிறங்கி நடப்பித்த முதல் செயல் இதுதான். But nothing did Moses know only after that, because it was mentioned by the great man Joshua. மாவீரன் யோசுவா சொல்லிதான் இந்த விவரம் தெரியுமே ஒழிய இந்த காரியங்கள் தனக்கு பின்பாக மறைவில் நடந்து கொண்டிருக்கிறபடினால் இதை குறித்து ஒரு காரியமும் மோசேக்கு தெரியாது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, return to Balak and thus you shall speak. நீ பாலாக்கிடம் திரும்பி போய் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவைகளே. Yes, you called me to come to curse my people Israel. என் ஜனமாகிய இஸ்ரவேலை சபிக்கும்படி நீர் என்னை வரவழைத்தீர். Denounce him. வெறுக்கும்படி சொல்ல சொன்னீர். But how can I curse whom the Lord has blessed? தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவர்களை நான் சபிப்பது எப்படி? How shall I denounce whom the Lord has not denounced? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? From the hills I see him, behold, is the people dwelling, reckoning itself among the nations and not. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். Hallelujah. Hallelujah. ஜாதிகளோட கலவாமல் தனியாய் நின்று வெற்றியாய் வாழ்வார்கள். Hallelujah. Hallelujah. That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமையாகும். Not reckoning among other people, but they are special. மற்ற ஜனங்களோடு 10ஓடு 11ஆய் கணக்கிலிடப்படுவதில்லை. அவர்கள் 10 மாத்து தங்கம். They will become the dust of the earth. அவர்கள் பூமியின் கார்பங்கை போல் இருப்பார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, Balak want to crush the throat of Balaam. பாலாக் அப்படியே பிலேயாமின் தொண்டையை பிடித்து நெரிக்க வேண்டும் என்று துடிக்கிறான். Your cursings have become blessings to them, my man. ஏ மனுஷனே, எனக்காக நியமிக்கப்பட்ட நீ அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு எதுவாக பேசுகிறாயே? But the Bible says, வேதம் சொல்லுகிறது, Balaam in fear replies, I can only speak what the Lord tells me to speak. உயிருக்கு பயந்த பிலேயாம் பாலாக்கை நோக்கி கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுகிறதை மட்டும் தான் நான் பேச முடியும் என்று அங்கலாய்க்கிறான். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, for all the days and years that you have spent in darkness and in poverty, இருளுக்குள் வறுமையின் தரித்திரத்தின் கோரப்பிடிக்குள் நீங்கள் செலவிட்ட உங்கள் நாட்கள் மாதங்கள் வருடங்களுக்கு ஈடாக, according to the word of the Lord that he pronounced on January 1st, 2020, 2020 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் உரைத்த தம்முடைய திருவாக்கின்படியே
that prosperity and blessing will be in your house. ஐஸ்வரியமும் செழிப்பும் உங்கள் வீட்டிலே இருக்கும். Believe all things are possible. சகலமும் கைகூடும் என்று நம்புங்கள். Believe all things are possible. எல்லாமே சாத்தியம்தான் என்று விசுவாசியுங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, he took him another place and see whether he can curse the people of Israel. வேறொரு இடத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு போய் அங்கிருந்தாவது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடுமா என்று அவன் நோட்டமிட்டு பார்க்கிறான். And again he speaks in the name of the Lord. மறுபடியும் கர்த்தருடைய நாமத்திலேயே பிலேயாம் பேசுகிறார். Do not be foolish. God is not a man to tell a lie, my dear king. என் அன்பு ராஜாவே, மோசம் போய்விடாதையும், தேவன் பொய் சொல்ல மனிதர் அல்ல. Not a son of man to repent for what he has done after. அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? And he said, and he will surely do it according to what he has spoken. அவர் சொன்ன சொல்லின்படியே நிச்சயம் செய்தருளுவார். Behold, I received a command to bless, and I blessed them. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். And I cannot reverse it. அதை நான் திருப்ப கூடாது. நான் திருப்ப கூடாத புதிய ஆசீர்வாதங்களால் உன்னை நிறைக்க என் கர்த்தர் நிச்சயித்திருக்கிறார். அதில் விரோதமாய் எழும்புகிறவன் ராஜாவாயினும் உன் குடும்ப தலைவனாயினும் நீ பெற்ற பிள்ளைகளாயினும் உன்னை விரோதிக்கிறவர்களாயினும் நீ விதவையின் பிள்ளைகளாயினும் இருந்தாலும் கவலைப்படாதே. அவர் நிச்சயித்த ஆசீர்வாதங்கள் உன் வீடு தேடி வரும். காலாபாதீபி சக்ரு. He is such a powerful God. அவர் அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன். Such a powerful God. மிகவும் வல்லமை நிறைந்த தேவன். My dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, He is such a great God. அவர் மகா பெரிய தேவன். There is nothing that what man can stop with his wisdom or knowledge. தன்னுடைய ஞானம் அறிவை கொண்டு அவருடைய செயலை மனிதன் தடுப்பதற்கு ஒரு வகையிலும் முடியாது. What can he do? அப்படி அவனால் என்ன செய்து விட முடியும்? What can he do? மனுஷனால் என்ன செய்து விட When முடியும்? the fresh years of children in bondage under King Nebuchadnezzar, நேபுகாத் நேச்சார் மாமன்னனின் கீழ் சிறைப்பட்டு போன பிள்ளையாண்டானுடைய அந்த ஆரம்ப வருஷங்களில் the Lord started proclaiming his works, and the king after king saw that the works of God of Israel is powerful. Except for bondage, he is ruling over them. சிறையிருப்பு ஒன்றை தவிர முழுவதும் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன்தான் அவர்கள் வாழ்க்கையில் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை ஒவ்வொரு ராஜா விட்டு அடுத்தடுத்த ராஜா அறிந்துணரத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய கிரியைகளை பயங்கரமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். First it was Shadrach, Meshach and Abednego. முதலாவது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. And they said that the king said it is God of Israel is more prominent and really is a living God than any other gods of this country Persia. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர்தான் மெய்யாகவே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் ஜீவனுள்ள மெய் தேவன், அவரை தவிர இந்த பாரசீக தேவர்களுக்கு முன்பாக வேறு ஒருவரும் தேவன் இல்லை என்று அறிக்கையிடுகிறார். So here Darius comes in verse 1 of Daniel chapter 6. தானியேல் 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் தரியு ராஜா வருகிறார். And he made many satraps, 120 satraps. அவர் அங்கே 120 மாகாணங்களாக அதை பிரிக்கிறார். And it was known to him by knowledge of all what has happened that Daniel is high above everyone. அங்கே நடந்த எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு தான் யூகித்த மதிநுட்ப அறிவின்படி எல்லாருக்கும் மேற்பட்டவர் தானியேல் தான் என்பதை உணர்ந்து கொண்டார். And he said, let Daniel give account, let all give account to Daniel. தானியேல் என்னிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கட்டும், 120 தேசாதிபதிகளும் தானியேலிடம் கணக்கு ஒப்புவீங்கள் என்று கட்டளை கொடுத்தார். There came the enmity and the cruelty to the life of the man of God. தேவ மனுஷனுடைய வாழ்க்கைக்கு எதிரான பகைமையும் அங்கேதான் ஒரு பெரிய கொடுமையும் அரங்கேறுகிறது. See, my dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கவனியுங்கள். By the time Darius came, Daniel became little older. தரியு அரியணைக்கு வருவதற்குள்ளாக தானியேல் சற்று வயது முதிர்ந்தவராகிவிட்டார். And he was very much established in the Lord. கர்த்தருக்குள் மிகவும் அதிகமாக உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார். They made a plan to dethrone him from the place that what the king gave. ராஜா அவருக்கு கொடுத்த உன்னதமான பதவியிலிருந்து கவிழ்த்து விட சதித்திட்டம் பண்ணினார்கள். See, that is like many a times. பல நேர வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் என்பதை அறியுங்கள். People, because of all pride and enmity, they try to dethrone your life. உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக அவர்களுடைய அகங்காரத்தின் பெருமையின் பொறாமை உங்களை கவிழ்த்து விட கங்கணம் கட்ட செய்துவிடும். Instead of working for Darius, they worked against Daniel. தரிய ராஜாவுக்காக நேர்மையாய் பணிபுரிவதற்கு பதிலாக
தானியேலுக்கு எதிராக சதி செய்ய தொடங்கினார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, this is what happening in this world. இன்றைக்கு இந்த உலகத்தில் இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. How to dethrone you, how to pull you down, how to shift you from the job, how to get you out from the place because of pride and prejudice. தப்பெண்ண அபிப்பிராயம், தேவையில்லாத வரட்டு கௌரவத்தின் ஆணவத்தின் நிமித்தம் எப்படி உங்களை வேலையிலிருந்து துரத்துவது, வேலையில இடமாற்றம் கொடுப்பது, உங்களை காலைவாரி கவிழ்ப்பதென்று சதி யோசனை பண்ணுகிறார்கள். 24 hours to work for Darius, 24 hours they are working against Daniel. 24 மணி நேரமும் தரியு ராஜாவுக்காக சேவகம் பண்ண வேண்டியவர்கள் இப்பொழுது 24 மணி நேரமும் தானியேலுக்கு எதிராக சதி வேலையில் இறங்கி விட்டார்கள். What they do, they don't have any other work. வேற என்ன செய்வார்கள்? வேறு வேலையே கிடையாது. But they don't know the Lord God works even more than 24 hours a day for his children. ஆனால் தம்முடைய ஜனங்களுடைய நலனுக்காக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் 24 மணி நேரத்திற்கும் அதிகமாக கிரியை நடப்பிக்கிறார் என்பதை அவர்கள் பேதமையில் அறியவில்லை. Hallelujah. Hallelujah. Our God is more faithful unto you than we. நம்மை காட்டிலும் நம்முடைய தேவன் நமக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். That's what Moses says. மோசே அதைதானே சொல்லுகிறார். Don't pride over yourself that you love your God. Your God loved you first. ஏதோ நீங்கள் உங்கள் தேவனை அதிகம் நேசிக்கின்றது போல பெருமையில் வாடாதீர்கள். உங்கள் தேவன் தான் உங்களிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தவர். That's why he brought you into this land. ஆகவே தான் உங்களை இந்த தேசத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Don't forget him when you go into the land, then you will again face the same problems in Egypt. எகிப்தில் சந்தித்த அதே பிரச்சனை நீங்கள் சந்திப்பதற்கு ஏதுவாக தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட உடனே உங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து விடாதீர்கள், நிலைமை மோசமாகிவிடும் என்று எச்சரித்தார். There they were dethroned and brought into Persia. இங்கே அவர்கள் இருந்த நிலைமையிலிருந்து கவிழ்க்கப்பட்டு பாரசீக சாம்ராஜ்யத்துக்குள் சிறைப்பட்டு வந்திருக்கிறார்கள். They took a time to give this degree praising the king and to dethrone his own servant Daniel. எவ்வளவு நேரம் எடுத்து யோசித்து ராஜாவை வாய்க்கு வந்த மாதிரி புகழ்ந்து போற்றி ராஜாவுக்கு உண்மை சேவகம் பண்ணும் தானியேலை கவிழ்க்க நாசகார சதி வேலை செய்கிறார்கள், அரசாணை பிறப்பிக்கிறார்கள். பாருங்கள், Even the king was brought into a trap. ராஜாவே அவர்கள் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டான். See, that is what this world is. அதுதாங்க இந்த உலகம். கவனிங்க, வஞ்சகமான உலகம் இது. உன்னை விழுங்கி போடவும், உன்னை வெளியில் தள்ளவும், உனக்காய் ஒரு நிபந்தனையை உண்டாக்கவும் இந்த உலகம் நாடி தேடி அது பின்னால் செல்லும். ஆனால் உனக்கு வலை வீசித்து உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தாங்கள் வீசின வலையில் விழுவார்கள், தாங்கள் படிகுழியிலே போவார்கள். அவர்கள் என்ன எண்ணினார்களோ அது அவர்களுக்கே வரும். It will come back to them for what they thought about your life, my dear friend. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக என்ன சதி யோசித்தார்களோ அந்த யோசனையில் அவர்களே அகப்படுவார்கள். The man Daniel was a prayerful man like Mordecai and Esther. தானியேல் ஆகிய தேவ மனுஷனோ எஸ்தர் முர்தெகாயை போல ஒரு ஜெப வீரன். He is like Moses who prayed, let me see the good days of all my suffering and years of famine. பஞ்ச காலத்தில் நான் பட்ட கஷ்டப்பாடுகளின் வருஷங்களின் நாட்களுக்கு ஈடாக நான் நன்மையை காண வேண்டும் என்று மோசேயை போல ஜெபமேறெடுத்த ஒரு மனிதர். They told that the man will be put into the den and your degree cannot be taken back, all well prepared for a great slaughter. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் சிங்ககவிக்குள் தூக்கி எறியப்பட வேண்டும், நீர் விதிக்கிற இந்த அரசாணை எவ்விதத்திலும் திரும்ப பெறுவதற்கு வழியே இல்லை என்று அவ்வளவு நன்கு யோசித்து திட்டமிடப்பட்ட ஒரு சதி யோசனை. From I don't know how many feet he is, from 6 feet he would have gone to 8 feet in height and in great joy because these satraps have raised me and exalted me. 120 தேசாதிபதிகளும் இப்படி என்னை உயர்த்தி போற்றி புகழ்ந்து தள்ளிவிட்டார்களே என்று அதில் சொக்கி போன ராஜா எவ்வளவு உயரத்துக்கு போனானோ 6 அடி இருந்தவன் 8 அடி உயரமாக வளர்ந்திருக்க கூடும். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, vanity never stand in the presence of the Lord. வஞ்ச புகழ்ச்சியின் மாயை தேவ சமூகத்தில் நிலை நிற்பதில்லை. Those who works against you, they will fall by themselves, says the Bible. உங்களுக்கு எதிராய் சதி செய்யும் சதிகாரர்கள் தங்கள் சொந்த சதி யோசனையில் தாங்களே விழுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. 1,000 by the side and 10,000 by the right hand, they will not come upon you. 1000 பேர் உங்கள் பக்கத்தில் விழுந்தாலும் வலது பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் அவர்கள் உங்கள் பக்கம் நெருங்குவதே இல்லை. That's what Moses said and that is what God wants to prove in Daniel. அதைத்தான் மோசே சொல்லுகிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் அதையே கர்த்தர் நிரூபிக்க துடிக்கிறார். They followed him to see when he prays. அவர் ஜெபிக்கிற நேரம் பார்த்து பிடிக்கலாம் என்று பிடாம காலடியை பின்தொடர்ந்து போகிறார்கள். The Bible says வேதம் சொல்லுகிறது in verse 10, 10ஆம் வசனம், when Daniel knew that the writing was signed,
he went home, and in his upper room with his windows open toward Jerusalem, he knelt down on his knees 3 times a day and prayed and gave thanks before his God, as that was his custom since the old days of his life. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். The God never changes. A man of God never changes. தேவன் ஒருபோதும் மாறுவதே இல்லை. தேவ மனுஷனும் மாறவே மாட்டார். Don't change your life according to man's whims and fancies. மனிதனுடைய வெறுப்புக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். Don't do it. செய்து விடாதீர்கள். Because your God stands by you at any crisis and any calamity of your life. எப்பேற்பட்ட நெருக்கடி, எந்த விதமான நாசமோசம் உங்கள் வாழ்க்கையை சூழ முற்றுகை போட்டாலும் உங்கள் தேவனோ உங்கள் பட்சம் துணையாக நிற்பார். God is not a man to tell a lie. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. God is not a man to change. தேவன் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. That is what the Lord has spoken by himself for himself. தம்மை குறித்து தமக்காக இதைதான் தேவன் ஆணையாக சொல்லுரைத்திருக்கிறார். Have you seen any God speaking on behalf of himself and taking an oath telling that my God, I will not change, neither that I will relent? நான் கர்த்தர், நான் மனம் மாறாமலும் இருப்பேன் என்று இப்படி நம்முடைய தேவனைப் போல உலகத்தில் வேறு எந்த தெய்வமாவது தன்னை குறித்து தனக்குத்தானே வீர ஒரு உறுதிமொழியில் ஆணையிட்டு சூழலைத்ததை நீங்கள் கண்டதுண்டா? A great kingdom, 120 ministers coming against one minister of God. பரந்து விரிந்திருக்கும் மகாபெரிய சாம்ராஜ்யம் 120 தேசாதிபதிகளும் ஒரே ஒரு தேவ மனுஷனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி சதி செய்கிறார்கள். Prayer can change things. ஜெபம் காரியங்களை மாற்றும். That's why Moses prayed. அதைதான் மோசே ஜெபித்தார். That's why David prayed. ஆகவேதான் தாவீதும் ஜெபித்தார். That's why all men of God prayed. ஆகவேதான் தேவ மனிதர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். That's why Paul prayed. அதனால்தான் பவுலடியாரும் ஜெபித்தார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, prayer changes things what this world cannot change, said Tennyson. இந்த உலகம் எதை மாற்ற முடியாதோ அதை ஜெபம் மாற்றும் என்று டென்னிசன் சொன்னார். Yes, that is the prayer, greatest weapon is prayer. இதுதான் ஒரு மிகப்பெரிய போராயுதம் ஜெபமாகும். They all assembled, 120 assembled to see the beautiful view of praying. அழகாய் தானியேல் ஜெபிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும்படி 120 பேரும் ஒதுங்கி பார்க்கிறார்கள். Just imagine. யோசித்து பாருங்க. How they were thinking in their heart, oh, the prayer is going to be his death. இவர் ஏறெடுக்கிற ஜெபம் இவருக்கு மரணத்தை அல்லவா கொண்டு வர போகிறது தானே இருதயத்தில் யோசித்திருப்பார்கள். But his prayer is victory. Hallelujah. ஆனால் அவருடைய ஜெபமோ ஜெயம் சிறக்க வைத்து விட்டதே. ஹalleluya. ஹalleluya. Man may say your prayer is hell, but God says your prayer is victory. உங்களுடைய ஜெபம் உங்களை மடிந்து போக செய்யும் என்று மனிதன் கங்கணம் கட்டலாம். தேவனோ உங்கள் ஜெயம் வெற்றி சிறக்கும் என்று ஆர்ப்பரிக்கிறார். All are waiting to come and to kneel and open the window. எப்பொழுது இவன் ஜன்னலை திறந்து பலகணிகள் வழியாக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பான் பார்க்கலாம் என்று அத்தனை பேரும் கண்களை அகல விரித்து பார்த்திருக்கிறார்கள். For him to caught and get caught in their own net. தாங்கள் விரித்த வலைக்குள்ளாக தானியேலை கையமையுமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்கிறார்கள். They brought and they made the view to be known to the king. அப்படியே அவர்கள் அந்த காட்சியை பிடித்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். And they were telling now, even they did not say the chief of the satraps. They did not mention him as chief of the satraps. இத்தனை தேசாதிபதிகளுக்கும் பிரதானி என்று கூட தானியேலை சொல்லவில்லை, வேறு விதமாய் குறிப்பிடுகிறார்கள் பாருங்கள். That Daniel, who is of the Jewish community captive from Judah, does not regard your great authority of power. சிறைபிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதிக்கவில்லை. King was really displeased at their great recommendations. இவ்வளவு பெரிய பரிந்துரையை கேட்ட ராஜா உண்மையிலேயே உள்ளத்துக்குள்ளே வேதனையை தான் உணர்கிறான். See, that is your God today. அதுதாங்க இன்றைக்கு உங்களுடைய தேவன் என்று பார்க்க வேண்டும். Anybody who comes against you, யார் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, they come against God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். Anybody who comes to kill you, உங்களை கொல்ல எழும்புகிற யாரானாலும், they come against God's authority. தேவனுடைய அதிகாரத்துக்கு எதிர்த்து எழும்பி இருக்கிறார்கள். Anybody who comes to suppress your life, உங்கள் வாழ்க்கையை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று துணிகிற யாரானாலும், they are coming against God and suppressing God's power. அவர்கள் தேவனை எதிர்த்து வந்து தேவனுடைய வல்லமையை ஒடுக்க வந்திருக்கிறார்கள். They thought they have cornered Daniel, they cornered the king.
Darius. தானியேலையும் ஒரு மூலையில் மடக்கி விட்டோம், தரிய ராஜாவையும் மடக்கி பிடித்து விட்டோம் என்று உள்ளத்துக்குள்ளே கர்வம் கொண்டிருக்கிறார்கள். And the wife of Haman said, go and build the gallows, that one day that you will have a time to put him in the gallows for Mordecai. என்றைக்கிருந்தாலும் ஒரு நாள் நீர் இவ்வளவு உக்கிரப்பகையாய் இருக்கிற மொர்தெகாயை கொன்று போடுவதற்கும் ஒரு அவகாசம் கிடைக்கும், ஆகவே ஒரு தூக்குமரத்தை உண்டு பண்ணும் என்று ஆமானின் மனைவி சொல்லி அனுப்பினாள். But God made it to build it for himself. அவனை அழிப்பதற்காகவே அவன் கையை கொண்டே தேவன் அதை கட்ட வைத்தாரே. It's the same thing happening here. அதே காரியம் தான் இங்கேயும் நடக்கிறது. The den is prepared well for Daniel. தானியேலை அழிக்கும்படி சிங்ககபி நல்ல ஆயத்தம் செய்யப்படுகிறது. The world is like this. உலகம் அப்படிதாங்க இருக்கு. This man comes, oh, I'll go by this man. இந்த மனுஷன் வரானா, நான் இந்த மனுஷன் மாதிரியே போறேன். Some women are very very cruel and cunning. சில பெண்கள் மகா தந்திரவாதிகள், மகா கொடூரமானவர்கள். But our Christian girls are not like that and they suffer because of that. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ பெண்களோ அப்படி இல்லை, ஆகவேதான் வெகுபாடுபட்டு கஷ்டப்படுகிறார்கள். That is life in this world. இங்க உலக வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கும். But the final judgments come from God. இறுதி தீர்ப்பு தேவன் தான் கூற வேண்டும். They said, oh, we have cornered the king, we have cornered the man. ராஜாவையும் அடக்கி விட்டோம், அந்த மனிதனையும் அடக்கி பிடித்து விட்டோம் என்று இவர்களுக்குள் ஒரு மதப்பு. King checking whether there is any laws or clause where he can deliver Daniel. தானியேலை தப்புவிப்பதற்கு ஏதாயிலும் ஓட்டை சட்டத்தில் அங்கும் இங்கும் இருக்கிறதா என்று விதிகளை ராஜா தேடுகிறான். That's why Jesus said, அதனால தானே இயேசு சொன்னார், the children of this world are more wiser. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் நம்மை விட அதிக ஞானவான்களாய் இருக்கிறார்களாம். But finally for disaster. எப்படி இருந்தாலும் அந்த பெருநாசத்துக்கு எதுவாக A king tried, but there is no end to it. ராஜா கை கொடுத்து உதவ முயன்றான், முடியவில்லை. And the king gave the command to put him inside. ராஜா தானியேலை சிங்ககவிக்குள் போட தானே உத்தரவிட்டான். And he said to Daniel, தானியேலிடம் சொல்கிறான், Daniel, your God whom you serve continually, he will deliver you. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். Say that King Darius says before he enters into the chamber of the den, and all the 120 satraps says that is the end of Daniel. 120 தேசாதிபதிகளும் இதோடு தானியேலின் கதை முடிந்ததென்று தங்களுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் சிங்ககபிக்குள் போவதற்கு முன்பு ஒரு புறஜாதியான ராஜா தானியேலை பார்த்து உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று தைரியப்படுத்துகிறார். That's what Moses said. மோசே தானே சொன்னார், For all the days of famine and months that we have punished, give us the days of great joy. பஞ்சத்தால் வறுமையால் நாங்கள் தண்டிக்கப்பட்ட மாதங்கள், நாட்கள், வருஷங்களுக்கு இணையாக எங்களை சந்தோஷப்படுத்தும். Make us to enjoy the days for suffering into joy. நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்களுக்கு ஈடாக சந்தோஷப்பட்டு மகிழ்ந்திருக்கும்படி செய்யும். That is what we require from you, Lord. கர்த்தாவே, உம்மிடமிருந்து இதைத்தான் நாங்கள் வேண்டுதலாக எதிர்பார்க்கிறோம். There cannot be continuous curses upon us. இப்படி தொடர் சாபங்கள் எங்கள் மீது பழித்துக் கொண்டே இருக்க கூடாது. And that cannot stand in our life. We cannot stand as a human being. மனிதர்களாக எங்களால் அதை தாக்குப்பிடிக்க முடியாது. ஆகவே இந்த சாபங்கள் எங்கள் வாழ்க்கையை விடாமல் துரத்த விடாதேயும். Let the beauty of our Lord be upon us. நம் தேவனுடைய அந்த அலங்கார மேன்மை நம்மை போர்த்தி இருப்பதாக. Establish the works of your hands for us. உம்முடைய கரத்தின் கிரியைகளை எங்களுக்காக ஸ்திரப்படுத்தும். Establish the works of your hands and make it to be our hands. உம்முடைய கரங்களின் கிரியைகளை எங்கள் கரங்களின் கிரியைகளாக ஸ்திரப்படுத்துவீராக. That's what the Lord is turning into Daniel's life. அதைத்தான் தானியேலின் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையாக திரும்ப பண்ணி கொண்டிருக்கிறார். Daniel never went to Darius. தானியேல் தரியுவிடம் போகவே இல்லையே. But Darius came to Daniel. ஆனால் தரியு தானியேலை தேடி வந்தார். Because it is a mockery that as an order was displeased by a man, but contrary, the king goes and pleads to him and tell him, your God is more superior than me, the Persian king. ஒரு அரசாணை ஒரு மனிதனால் திருப்பி விடப்பட்டு விட்டது என்பது ஏளனமான கேலிக்கு தாக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த தேவனுடைய ராஜமேன்மையை அங்கீகரிக்கும் வண்ணம் இப்பொழுது ராஜாவே தானியேலை தேடி போய் உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று தேவனை மேன்மைப்படுத்துகிறார். He sealed it with his own signet and waited for the morning, the Bible says. கெபியின் மேல் தன் சொந்த அந்த ராஜ முத்திரையை பதித்துவிட்டு எப்பொழுது விடியற்காலம் வரும் என்று முழுவதும் தூங்காமல் காத்திருக்கிறான். He spent the night in fasting, especially the Bible says. வேதம் சொல்லுகிறது அந்த இரவுவன் விசேஷமாய் ஒன்றும் புசியாமல் உபவாசித்தானாம். The musicians were said no.
அன்று இரவு அவர்களுடைய அந்த சங்கீதக்காரர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். The whole night was a day for him. இரவு முழுவதுமே ராஜாவுக்கு பகலாகத்தான் பொழுது போனது. The early morning he rose up. காலமே விடியற்காலையில் எழுந்து விட்டான். He ran to the den. கெபிக்கு தீவிரமாய் ஓடினான். Even before the twilight could come on the earth. பொழுது விடிவதற்கு முன்பே அவன் ஓடுகிறான். Yes, he knows that 1 hour, 2 hour, now it is 4 hours, 5 hours. Then there is nothing that what happened is going to happen for the God's man Daniel. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4, 5 மணி நேரம் ஆனால் என்ன, தேவ மனுஷனாகிய தானியேலுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கும் என்று அறிந்திருக்கிறார். He lamented at the gates of the den. சிங்ககவியின் வாசல் அருகே வந்து துயர சத்தமாய் புலம்புகிறான். Daniel, oh Daniel, தானியேலே, தானியேலே, the servant of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. Again he repeated the same words that he sent him inside. Your God whom you serve is able to deliver you. கெபிக்குள் அனுப்பும் பொழுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவனை தப்புவிப்பார் என்று சொல்லி அனுப்பின அதே வார்த்தைகளை இப்பொழுது மீண்டுமாக சொல்லுகிறான். Daniel replies. தானியேல் பதில் கொடுக்கிறார். ஹalleluya. In the den Daniel replies. சிங்க கெபிக்குள் இருந்து தானியேலின் பதில் வருகிறது. That is the powerful prayer. அதுதாங்க வல்லமையான ஜெபம். That is the powerful prayer of Esther where he said, I will give half of my kingdom to you. ராஜ்யத்தின் பாதி மட்டுமானாலும் உனக்கு நான் தருவேன் என்று ராஜாவை சொல்ல வைத்த எஸ்தரின் ஜெபத்துக்கு கிடைத்த பதில் அதுதான். That is the prayer of Esther, made the same gallows made by him and to die on it. அதுதானே ஆமான் செய்த அதே தூக்குமரத்தில் அவனை மடியும்படி செய்த எஸ்தர் ஜெபத்துக்கு கிடைத்த பதில். And gave the house of Haman into the hands of Mordecai. ஆமானின் அரண்மனை போன்ற மாளிகையை இப்பொழுது மொர்தெகாய்க்கு கொடுத்து விட்டாரே. Hallelujah. ஹalleluya. Your God waiteth to do great things. பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யும்படி உங்கள் தேவன் பொறுமையாய் காத்திருக்கிறார். He explains what has happened the whole night because the belief and the faith of the king kindled Daniel. ராஜாவுக்குள் இருந்த நம்பிக்கையின் விசுவாசம் தானியேல் மூலமாக இப்பொழுது அனல் மூட்டி தூண்டிவிடப்பட்டபடியால் இரவு முழுவதும் நடந்த சங்கதிகளை விவரிக்கிறார். He says, my God sent an angel in the night when I entered the den. சிங்க கெபிக்குள் நான் பிரவேசித்த அந்த ராத்திரி நேரத்தில் என் தேவன் தம்முடைய தூதனை கெபிக்குள் அனுப்பினார். And I saw the mouths cannot open and it was shut like as it was tied up. சிங்கங்களின் வாய் ஏதோ கயிறு வைத்து கட்டப்பட்டிருந்தது போல அவைகள் தங்கள் வாயை திறக்க முடியாமல் இருந்ததை கவனித்தேன். Because the Lord said, you are innocent, my son. என் மகனே நீ குற்றமற்றவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். And you have not done anything wrong towards the king whom you serve. நீ எந்த ராஜாவுக்காக சேவகம் பண்ணுகிறாய் அவருக்கு விரோதமாக எந்த நீதிகேடும் செய்ததில்லை. Hallelujah. Hallelujah. What a faith and what a request and what a demonstration of God's power. எப்பேற்பட்ட விசுவாசம், என்ன வேண்டுதல், எவ்வளவு மகிமையான தேவனுடைய பிரம்மாண்டமான வல்லமையின் பிரத்யட்ச வெளிப்பாடு. There was a great unity was clarified between Darius and Daniel in the eyes of all 120 satraps. 120 தேசாதிபதிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் தானியேலுக்கும் தரியுவுக்கும் இடையே இருந்த ஆவியின் ஒருமைப்பாடு தெள்ளந்தெளிவாக விளக்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. That is your God today. அதாங்க இன்றைக்கு உங்கள் தேவன். Where are you suffering? எங்க இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? Maybe you are suffering because of the people around you. உங்களை சுற்றி இருக்கிற மக்களால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Unnecessarily you would have been crying, why I should suffer like this unnecessarily. ஏன் இப்படி காரணமே இல்லாமல் நான் கஷ்டப்பட வேண்டும் என்று நீங்கள் அனாவசியமாக கடிந்து கொண்டிருக்கலாம். நான் என்ன தவறு செய்தேன்? What wrong I have done before God and before man. தேவனுக்கு மனிதனுக்கு முன்பாக அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன்? Here he says, I have not done anything before God and I am innocent before you, my king. என் ராஜாவே, நான் தேவனுக்கு விரோதமாக எந்த நீதிகேடும் செய்ததில்லை, உமக்கு முன்பாக குற்றமற்ற நிரபராதி என்று அவர் அறிக்கையிடுகிறார். Put your request before God. உங்கள் மன்றாட்டுகளை தேவனுக்கு முன்பாக வேண்டுதலாய் வையுங்கள். God will exalt you. தேவன் உங்களை உயர்த்துவார். God will exalt you. தேவன் உங்களை உயர்த்துவார். The king said, bring him out. அவனை வெளியே கொண்டு வாருங்கள் என்று ராஜா உத்தரவிட்டான். And put all these 120 with their families. Innocent family members also died because of the evil men. பொல்லாத துர்க்குணம் நிறைந்த 120 தேசாதிபதிகள் நிமித்தம் ஒரு பாவம் அறியாத அப்பாவி குடும்பத்தாரும் கெபிக்குள் பலியாகி விட்டார்கள். That is what God can do to those who derive evil from the presence of the evil and do it for you, but God will demonstrate his power, my dear friend. உங்களுக்கு எதிராக தீமை செய்ய வேண்டும் என்று சதிவலை விரித்து நாசமோசத்தை நடப்பிக்க துணிகிற யாராயிருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வேதனையில் தேவன் அவர்களை வாதித்து விடுவார், உங்களையோ காப்பாற்றி ரட்சிப்பார். நண்பர்களே, The Bible says in verse 27 of chapter 6. 6ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. Darius says, தரியு சொல்லுகிறான், he delivers and rescues. அவரே தப்புவிக்கிறவர்.
ரட்சிக்கிறவர். He works signs and wonders. அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். He delivers and rescues. அவர் தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். He is in heaven and he can work on earth. அவர் உயர வானத்திலும் கீழே பூமியிலேயும் கிரியை செய்கிறவர். And he delivered Daniel from the mouth and the power of the lions. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தவர் இவரே. Hallelujah. ஹalleluya. My dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, He is such a great God. மிகப்பெரிய தேவன் இவர். Don't say my God has left me. என் தேவன் என்னை கைவிட்டார் என்று தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள். Your God never leave you nor forsake you. என்னானாலும் எதற்கும் உங்கள் தேவன் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். Psalm 34. 34ஆம் சங்கீதம். Psalm 34. 34ஆம் சங்கீதம். Verse 17, 18 and 19. 17, 18, 19 வசனங்கள். Have this in your heart. உங்கள் இருதயத்துக்குள் இதை பதித்துக் கொள்ளுங்கள். The righteous cry out and the Lord hears and delivers them out of all their troubles. The Lord is near to those who have a broken heart and saves such have a contrite spirit. Many are the afflictions of the righteous, but the Lord delivers them out of all. Deliver him out of all. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Hallelujah. ஹalleluya. God who worked with Balaam. பீலேயாமோடு இருந்து கிரியை செய்த தேவன். God who worked with Mordecai and Esther. மொர்தெகாய் எஸ்தரோடு இருந்து கிரியை செய்த தேவன். God who worked with Darius and Daniel in tandem. தரியு, தானியேல் மற்றவர்களோடு இருந்து கிரியை செய்த தேவன். Yes, he worked in Darius and in Daniel, and Darius agreed with King, the Lord of Daniel, and the Lord worked with Darius, and finally they both rejoiced in their life. அவர் தரியுவுக்குள்ளும் தானியேலுக்குள்ளும் கிரியை செய்கிறார். தானியேலுடைய தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தின்படியே தரியு ஒப்புக்கொண்டு அங்கீகரிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிற தானியேல் இருவருமாக மகிழ்ந்து களிகூறும்படி தேவன் கிரியை செய்தார். Such a great God. அவ்வளவு பெரிய தேவன் இவர். Believe in his words. அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள். According to the days of trials and famine and reproach for months and years. பல மாதங்கள் வருடங்களாக நெருங்கி நின்று சூழம் பாட முற்றுகை போட்டு நெருக்கின துன்பங்கள், வருத்தெடுத்த வாதைகள், எல்லா நிந்தைகளுக்கு ஈடாக Let us rejoice in your joy, O Lord. கர்த்தாவே, உம்முடைய சந்தோஷத்தில் நாங்கள் மகிழ்ந்து கம்பீரிப்போம். Hallelujah. Hallelujah. Every house and every heart will rejoice in the joy of the Lord. ஒவ்வொரு இருதயமும் ஒவ்வொரு வீடும் கர்த்தருடைய மகிழ்ச்சியினாலே களிகூர்ந்து மகிழுவீர்கள். And he will count blessing upon you. தீமையான காரியங்கள் உங்களுக்கு நன்மையாகவே கணக்கிடப்படும். Yes, my dear brothers and sisters in Christ. ஆம், கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, Do your offertories. This is the first Tuesday. Do your offertories and tithes and give it, and also give it for the fund that we are managing for the servants of God and their children for Christmas. If you do more, God will bless you 100% more. ஒரு புதிய மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையாகவே ஊழியத்திற்கும் கர்த்தருக்கும் கொடுக்க வேண்டிய உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை தாராளமாய் கொடுங்கள். அதோடு கூட வருகிற பண்டிகை நாட்களில் தேவ ஊழியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சகாயம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு முன்பாக அறிவித்திருக்கிற அந்த விசேஷித்த நிதிக்கும் தாராளமாய் கைகளை நீங்கள் விரித்து கொடுங்கள். You did not know that what we are able to give to the many men of God during this time of crisis. God only knows. I don't want to share it. இந்த நெருக்கடி காலத்தில் எவ்வளவு தேவ மனிதர்கள் எவ்வளவு அகோர கஷ்டப்படுகிறார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லி விளக்க விரும்பவில்லை. We help them, many people. அநேகருக்கு நாங்கள் கை கொடுத்து உதவி இருக்கிறோம். And God richly paid the dividend in a measureless way for that. அதற்கு தேவன் தம்முடைய அளவிட முடியாத இரக்கத்தினால் தாராளமாய் கொடுத்து உதவினார். It's only God, the kneeling power of God and prayer brings many blessings in your life. Don't forget. முழங்காலிட்டு தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிற ஜெபத்தின் வல்லமைதான் அநேக ஆசீர்வாத வாக்கியங்களை வாழ்க்கையில் அள்ளி குவிக்கும் என்ற உண்மையை மறந்து விடாதீர்கள். You can be under the shadow of a man of God. நீங்கள் ஒரு தேவ மனுஷனுடைய நிழலுக்குள் இருக்கலாம். But that doesn't mean that you can do anything as you like. அதற்காக எதை வேண்டுமானாலும் விருப்பப்படி செய்யலாம் என்று நினைத்துக் கொள்ள கூடாது. Balaam thought that I am a prophet of God, I can do anything. He cannot do even one word utterance from his mouth. நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று தன் மனதில் நினைத்துக் கொண்டு பொயிலையாம் களமிறங்க துணிந்தான். ஆனால்
தேவனுடைய உத்தரவு அனுமதி இல்லாமல் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போய்விட்டது. Understand, if you give to God, God gives you a treasure that what you have not been dreaming even in your dreams. தேவனுக்கு கொடுப்பீர்களானால் நீங்கள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பொக்கிஷ வைப்புகளை தேவன் உங்கள் பாக்கியமாக கொடுப்பார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். He will lead you till the end and magnify your name like he did for the man of God, Moses, the man who stood in the midst, Mordecai, and his own daughter Esther, and even through the mouth of Balaam. தேவ மனுஷனாகிய மோசேக்கும் திறப்பில் நின்ற மொர்தெகாய்க்கும் உடைய மகள் எஸ்தருக்கும் அவர் செய்தது போலவே பீலையாமுக்கு செய்தது போல் உங்களுக்கும் நிச்சயமாகவே செய்து கடைசி வரை நின்று உங்களை மகிமைப்படுத்துவார். He made Daniel's God to be known to the king Darius, how powerful he is. தானியேலின் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு வல்லமை நிறைந்த பராக்கிரமர் என்பதை தரிய ராஜா அறிந்து கொள்ளும்படி துணை நின்று செய்தாரே. Even in your trial and trouble days, wherever you are, நீங்கள் உங்களுடைய போராட்டமான பிரச்சனைகளின் உக்கிரத்தில் எங்கெங்க இருக்கிற நாட்களிலும் சரி, whether it is Balak or whether it is Darius, அது பீலையாமா இருந்தாலும் சரி, அது பாலாக்கா இருந்தாலும் சரி, தரியுவா இருந்தாலும் சரி, they will know who your God is. உங்கள் தேவன் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். The two kings known to by themselves that their God will even in his dreams never tell a lie but stand by what is promised to his children. சொப்பனத்தில் கூட இவர்களுடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பொய் உரைப்பதில்லை, தாம் சொன்ன சொல்படி அப்படியே துணை நின்று நடப்பிக்கிறார் என்பதை இந்த இரண்டு ராஜாக்களும் தாங்களாகவே அறிந்து தெளிந்தார்கள். Let us close our eyes. கண்களை மூடிக்கொள்வோம். As the Lord was telling me while I was seated, நான் அமர்ந்திருந்த வேளையில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு சொன்னார், God will judge everyone who are suffering for good. கஷ்டப்பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வதற்கு ஏதுவாக காரியங்களை கர்த்தர் விசாரிப்பாராம். If your members or your friends or your relatives or your family members who are suffering unrighteously or for evil, share this message immediately tonight on YouTube. உங்கள் நண்பர்கள், குடும்பத்தார், உறவினர்கள், உங்களை சார்ந்தவர்கள் அநியாயமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், பயங்கரமான தீமைகளிலே அவர்கள் வேதனையோடு இருப்பார் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுதே இன்றிரவே இந்த செய்தியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். This message is like a brazen serpent lifted in the place where the curse came upon the children of Israel, and when they saw it, they were healed. இஸ்ரவேல் புத்திரர் நடுவே ஒரு பெரிய மரண சாபம் தாண்டவமாடிய நேரத்தில் நோக்கி பார்த்து பிழைப்பதற்காக அவர்களுக்கு முன்பாக வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டிருந்த வெண்கல சர்ப்பத்தை போல் இன்றைக்கு இந்த தேவனுடைய செய்தி உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறது. If they hear it, God will accomplish everything in their life. இந்த செய்தியை கஷ்டப்படுகிற யார் உண்மையாய் கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் தேவன் நிறைவான பலனை பங்காக கொடுத்து ஆசீர்வதிப்பார். Share it tonight itself that you will have a shared great blessing. பேராசீர்வாதங்களில் பங்கு கொள்ளவும் தக்கதாக இன்றிரவே நீங்களும் இந்த செய்தி அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். I am going to pray for every one of you. உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். Because the Lord said today is the day of deliverance for everybody, whether widows, children, or orphans, or refugees, or destitute, whoever you may be, or wherever you are suffering as old parents or single parent, whoever you may be suffering, God is next to you. விதவைகளாயிருந்தாலும் சரி, அனாதைகளாயிருந்தாலும் சரி, அகதிகளாயிருந்தாலும் சரி, விதவைகளில் பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலைமையில் கணவனை இழந்த, மனைவியை இழந்த, ஒரு வயது முதிர்ந்த பெற்றோராக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த இரவு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் தெளிவாக பேசியிருக்கிறார். He says, I know what your suffering is. Tonight the Lord is telling me to tell you, I know what your suffering is. இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லும்படி சொல்லுகிறார், நீங்கள் எது நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற உங்கள் பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். As I bought a great redemption for my people in the land of the Persia. பாரசீக சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த என் ஜனங்களுடைய பேரழிவுக்கு நீங்களாக்க அவர்களுக்கு நான் மிகப்பெரிய விடுதலையை வருவித்தது போலவே I made Ahasuerus to agree to what all I had planned in heaven. பரலோகத்தில் நான் வகுத்த திட்டங்களுக்கெல்லாம் அகாஸ்வேரன்றைக்கு மனதிறங்கி சம்மதிக்க வைத்தேனே. As I made Darius to stand by and see my power before Daniel. தானியேலுக்கு முன்பாக துணை நின்று என் வல்லமையை பிரத்யட்சமாய் காண வேண்டும் என்பதற்காக தரியுவை நான் இணங்க பண்ணினேன். So shall it be. அப்படியே இருக்க கடவது என்கிறார். According to my servant's word Moses. என் தாசனாகிய மோசேயின் வாய்மொழியின் வார்த்தையின்படியே For the sufferings of the days of evil and famine
I will recompense good upon you. மகா கொடிய பஞ்சத்தின் தீமையின் சிறுமையின் நாட்களுக்கும் வருஷங்களுக்கும் தக்கதாக நான் உங்களுக்கு ஈடுகட்டுவேன் என்று சொல்லுகிறார். I will make my joy to be known in your lives and your families. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பங்களிலேயும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் பிரத்யட்சமாய் தெரிய பண்ணுவேன். Thus says the Lord. என்று கர்த்தர் சொல்லுகிறார். Father in heaven, பரலோக பிதாவே, today people may not understand, but it is a day of great redemption and blessing. இன்றைக்கு மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட இது மிகப்பெரிய விடுதலையின் பேராசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் மகத்தான பொன்னாள். Do signs and wonders so that they will know how great is this powerful word of yours. உம்முடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது என்பதை அறிந்து உணரத்தக்கதாக இவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். You will make miracles across their ways. இவர்கள் நடுவில் நீர் அற்புதங்களை தெளிவாக வியாபிக்க பண்ணக்கூடியவர். As Joshua said, யோசுவா சொன்னது போலவே, as my God could not stand with Balak and from the mouth of Balaam, அன்றைக்கு பாலாக்குக்கு என் தேவன் துணை நிற்காமல் பிலேயாமின் வாயின் வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொள்ள சம்மதியாதிருந்தது போலவே, and he made him to speak good towards you, உங்களுக்கு நேராக நன்மையையே பேசும்படி செய்தாரே, so shall it be tonight. அப்படியே இந்திரமும் அமைவதாக. Let all those who heard my message to several television channels, including the owners of the television, let them all see your power and authority. பல தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்ட யாவரும் தொலைக்காட்சி உரிமையாளர்கள் உட்பட உம்முடைய அதிகாரத்தின் வல்லமையின் மேன்மையை காண்பார்களாக. Let them all benefit out of what they have made it for the law. கர்த்தருக்காக தாங்கள் செய்த எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கு அவர்கள் பயனடைவார்களாக. Bless family by family. குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். Bless individuals like Daniel. தானியேலை போன்ற தனி மனிதர்களையும் ஆசீர்வதியும். We have seen how you blessed in tandem between the father and the daughter in relationship between Mordecai and Esther, and made a great way into the land of the Persia to preserve your seed. மொர்தெகாய் எஸ்தர் என்கிற தகப்பன் மகள் உறவுக்கு இடையில் ஆண்டவர் பாரசீக சாம்ராஜ்யத்தின் உம்முடைய மகத்தான விடுதலையின் நன்மையை அனுபவிப்பதற்கு எப்படி உம்முடைய கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்தினீர் என்பதை பிரத்யட்சமாய் கண்டோமே. Between the king who despised your name and the prophet who went to go against you, you proclaimed a great power of authority of blessing. உம்முடைய திருநாமத்தை அவமதித்த ராஜாவுக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கு எதிராக போக துணிகரம் கொண்ட தீர்க்கதரிசிக்கும் இடையாக நின்று உம்முடைய ராஜரீக அதிகாரத்தின் மேன்மையை ஆண்டவர் நிலைநாட்டினீரே. Lord, I see a deliverance of a larger measure and a greater way upon many. I see it is falling for good upon many tonight. இந்த ராத்திரி நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையின் மேலே பெரிதான அளவில் மேன்மையான விடுதலையின் ஆசீர்வாதம் பணியாய் இறங்குகிறதை பார்க்கிறேன். My dear friends, எனக்கு அன்பானவர்களே, I tell you tonight, இன்றிரவு நான் உங்களுக்கு according to the சொல்லுவேன், word of the Lord, கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், before you end this month, இந்த மாதத்தை நீங்கள் முடிப்பதற்குள்ளாக your life will turn towards Christ Jesus in a favored and a blessed way. மிக பெரிதான தயவில் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்து இயேசுவின் மேன்மைக்கு நேராக உங்கள் வாழ்க்கை தலைகீழாக திரும்பும். You write it down in any place in the Bible that this day is for that. இந்த நாள் அந்த மேன்மைக்குரிய நாள் என்று உங்கள் வேதத்தில் எந்த இடத்திலும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். And the Lord will do it as he says now. இப்பொழுது சொல்லுகிறபடியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். You may be simple, you may be withered, you would have been dropped out from your life, you would have been single. Don't worry, your God is next to you. The only God is next to you. You can see it. I'm telling you now, the Lord is showing that many of you will see in your lonely life your God when you're in bed standing next to you, and when you're doing some good works, he will stand by it to bless you, and you will see a white figure like an angel and an old with a beard next to you at many points of your life, and I seal it in the name of the Lord tonight. இந்த ராத்திரி நேரத்தில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, ஓரங்கட்டப்பட்டவர்களாக, எளியவர்களாக, சாதாரணமானவர்களாக, அபலைகளாக நீங்கள் எந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, நன்மையை, விடுதலையின் ஆசீர்வாத பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் உங்களோடு கூட நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஒரு வெண்மையான உருவம் தாடியோடு கூட துணை நின்று உங்களுக்கு உதவி செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Father, thank you for this lovely promise. இந்த இனிமையான வாக்குக்காக நன்றி தகப்பனே. You are the father of our fathers, the heavenly Father. நீர் திக்கற்ற எங்களுக்கு பரம தகப்பனாக இருக்கிறீர். You are the mother of the motherless. தாயில்லாதவர்களுக்கு நீர் நேச தாயாக இருக்கிறீர். And you are the one who takes care of those who are despised in life. வாழ்க்கையில் எல்லாராலும் உதாசீனம் செய்யப்பட்டு இருப்பவர்களை கவனித்துக் கொள்ளும் பராமரிப்பாளர் நீர். Protect all our loved ones away from the virus these days of rain and cool weather.
ஒரு பெரிய குளிர்காலம் மழைக்காலம் நெருங்கி இருக்கும் இந்த கால நிலைகளிலே எங்கள் அன்புக்குரியவர்கள் அத்தனை பேரையும் தாண்டவம் ஆடுகிற கிருமிக்கு விலக்கி பாதுகாப்பீராக. Thank you for all that you have done. நீ செய்த எல்லா பாக்கியங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். Continue to bless us as we served you with the authority of your word tonight. உம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தோடு ஊழியம் செய்திருக்கிறபடினால் கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. In Jesus' most blessed honorable name I pray. மகா கணம் பொருந்தி ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென்.